வணக்கம். நீங்கள் இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது வெர்னியர் காலிப்பர். இந்த வெர்னியர் காலிப்பரில் ரெண்டு ஸ்கேல் இருக்கும். ஒன்று வந்து மெயின் ஸ்கேல், இன்னொன்று வெர்னியர் ஸ்கேல். இந்த ரெண்டு ஸ்கேல்லையும் ஒருங்கிணைச்சு தான் நம்ம ஒரு ரீடிங் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வெர்னியர் ஸ்கேல், இது மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேலுங்கிறது நம்ம ஆர்டினரி ஸ்கேல் மாதிரி தான் இருக்கும். இது 1 சென்டிமீட்டர், அதாவது 0லேருந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து 1 மில்லிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பேண்டட் வியூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 1 சென்டிமீட்டர், இது 10 டிவிஷன் அடங்கிய ஒரு வெர்னியர் ஸ்கேல். இந்த 9 மில்லிமீட்டர் அளவுகளுக்கு இந்த 10 டிவிஷனும் ஈக்குவலாக இருக்கும். இதனால் நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இட் இஸ் கால்ட் லீஸ்ட் கவுண்ட். அதாவது இந்த கருவியினால் அளக்க முடிந்த மிக குறைந்த அளவு அது 0.01 சென்டிமீட்டர். ஒரு மெயின் ஸ்கேலால் அளக்க முடிந்த மிக குறைந்த அளவுங்கிறது 1 மில்லிமீட்டர். இந்த ரெண்டு காம்பினேஷனையும் வச்சுக்கிட்டு அளக்க முடிந்த மிக குறைந்த அளவு லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது 0.01 சென்டிமீட்டர். இப்போ இதுதான் மெயின் ஸ்கேல், இது வெர்னியர் ஸ்கேல். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 9 டிவிஷனுக்கு இந்த 10 டிவிஷன் ஈக்குவலாக இருக்கும். இதுலேருந்து நம்ம லீஸ்ட் கவுண்ட்டை கால்குலேட் பண்ணலாம். இப்படி வெர்னியர் ஸ்கேலோடைய ஃபர்ஸ்ட் லைனும் மெயின் ஸ்கேலோட 0 லைனும் கோயின்சைட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது நோ எரர். இதில் பாசிட்டிவ் எரர் இருக்குது, நெகட்டிவ் எரர் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இப்போ நோ எரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம ரீடிங் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு பொருளோட மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப இந்த வெர்னியர் ஸ்கேல் இப்படியே ரைட்டில் மூவ் ஆகும். இந்த ரீடிங் எங்கே இருக்குது அப்படின்னா 1.8க்கும் 1.9க்கும் இடையில இருக்குது. அப்போ ரீடிங் எதை எடுத்துக்க 1.8 எடுத்துக்கிறதா 1.9 எடுத்துக்கிறதா அப்படின்னா இனிஷியலாக 1.8 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் பார்க்கணும், எக்ஸாக்ட் ரீடிங் பார்க்கறதுக்காக. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த வெர்னியர் ஸ்கேலில் எத்தனாவது கோடு மெயின் ஸ்கேலோட லைனில் பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கு பார்க்குறோம். 8வது லைன் அலைன் ஆயிருக்கு. இது பேர் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ரீடிங் எங்கே இருக்குது அப்படின்னா 1.80க்கும் 1.90க்கும் இடையில இருக்குது. ஏதாவது ஒரு ரீடிங்காக இருக்கலாம். இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம், 1.80 எடுத்துக்கிறோம். இப்போ எம்எஸ்ஆர் இந்த டேபிள் பாருங்கள். எம்எஸ்ஆர் அப்படிங்கிறது மெயின் ஸ்கேல் ரீடிங், பிஎஸ்ஆர்ங்கிறது வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் அப்படிங்கிறது வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸையும் லீஸ்ட் கவுண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர். ஓகேங்களா? இப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் என்ன இருக்குங்க, 1.8 இனிஷியலாக எடுத்துக்கிறோம், 1.80. வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வந்து வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் 8, லீஸ்ட் கவுண்ட் 0.01 சென்டிமீட்டர். இரண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0.08. அப்சர்வ் ரீடிங் எம்எஸ்ஆர் ப்ளஸ் பிஎஸ்ஆர். இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் உள்ள ரீடிங்கும் செகண்ட் காலத்தில் உள்ள ரீடிங் என்ன பண்ணுறோம், சம் பண்ணிக்கிறோம். 1.88. நெக்ஸ்ட் கரெக்ட் ரீடிங் அப்சர்வ் ரீடிங் மைனஸ் 0 எரர். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. பாசிட்டிவ் எரர் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும், நெகட்டிவ் எரர் இருந்தால் ஆட் பண்ணிக்கணும். அந்த ஃபார்முலாவிலே உங்களுக்கு வந்துடும். இப்போ மைனஸ்னு போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இப்போ 0 எரர் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ்னு வரும். மைனஸ் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா? 0 எரர் பாசிட்டிவ் வச்சுட்டா பாசிட்டிவ் மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ரிசல்ட்டு 1.88. இப்போ இந்த எக்ஸாக்ட் ரீடிங்கிறது 1.88. அதாவது இந்த ரீடிங் எங்கே வேணாலும் இருந்திருக்கலாம், 1.81 1.82 இது மாதிரி இருந்திருக்கலாம். இந்த எக்ஸாக்ட் ரீடிங்கிறது 1.88ஆக இருந்திருக்கு. இன்னொரு மெஷர்மெண்ட் எடுப்போம். இன்னொரு இன்சிடெண்ட்டில் வேறு பொருள் மெஷர் பண்ணுறப்ப 2.1க்கும் 2.2க்கும் இடையில ரீடிங் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் பார்க்கணும். வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் 6. இப்போ ரீடிங் எக்ஸிஸ்ட் பிட்வீன் 2.10க்கும் 2.20க்கும் இடையில இருக்குது. இதுக்கு இடையில ஏதோ ஒரு ரீடிங்காக தான் நம்ம எடுக்க போகிறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் லீஸ்ட் கவுண்ட்டை மல்டிப்ளை ஆனால் 0.06. ஸோ 2.16. கரெக்ட் ரீடிங் ஈக்குவல் டு 2.16. therefore the exact reading is 2.16. okay, thank you.